ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கூகுள் ப்ரௌசருக்கும் கூகுள் குரோமியமுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் தெரியுமா? கூகுள் ப்ரௌசரில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர் இருக்குன்னு தெரியுமா? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஓப்பரா மினி, ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாமே எந்த ப்ரௌசரை பேஸ்டாக வச்சு எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு குரோமியம்னா என்னன்னு பார்ப்போம். குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசர் ப்ராஜெக்ட். இதை டெவலப் பண்ணது வந்து கூகுள் தான். இந்த குரோமியமை பேஸாக வச்சு எழுதுனது தான் கூகுள் குரோமு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, பிரேவு, ஓப்பரா மினி இது மாதிரி நிறைய ப்ரௌசர் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஃபயர்பாக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஃபயர்பாக்ஸை டெவலப் பண்ணது வந்து மோசிலா. ஃபயர்பாக்ஸ் வந்து ஜிக்கோ ரெண்டரிங் இன்ஜின் சொல்லிட்டு அந்த இன்ஜினில் ரன் ஆகும். குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெங்கர் ரெண்டரிங் இன்ஜின் சொல்லிட்டு இன்ஜின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபயர்பாக்ஸை பேஸாக வச்சு எழுதின ப்ரௌசர்ஸும் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாக்ஸ்னு இருக்குது, டார் ப்ரௌசர் இருக்குது, ஐஸ் கேட் இருக்குது. இது மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரௌசர்ஸ்லும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரௌசரில் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு ப்ரௌசரில் ஆட்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ரௌசரை பேஸாக வச்சு எழுதுனது தான் நிறைய ப்ரௌசர்ஸ் எல்லாமே. கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெகுலர் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் தான். அது ஐஓஎஸ்க்கு ஒன்று இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய வெர்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கூகுள் குரோம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூகுள் குரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் ஒன்று இருக்குது. பீட்டா வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் ஒன்ஸ் தான் அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேபிள் வெர்ஷன்ஸில் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த பீட்டா வெர்ஷன்ஸில் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இயர்லியாகவே ஸ்டேபிள் வெர்ஷன்ஸில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாம் பீட்டா வெர்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு வீக்லி அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு கூகுள் குரோம் டிவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டு ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் டெவ் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது கூகுள் குரோம் கேனரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்ஸ்டேபிள் அண்ட் பக்கியாக தான் இருக்கும். டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஏதாவது ஒரு பிராண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூகுள் குரோம் என்டர்பிரைஸ்னு ஒன்று இருக்குது. இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டு தான். ஸோ செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது, அப்புறமேட்டு அட்மின் கண்ட்ரோல்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் குரோம் என்டர்பிரைசஸ் யூஸ் பண்ணி. இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, லைக் ஏ ப்ரௌசர், லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ டேப்ஸ், க்ளோசிங் தி ஒன்ஸ் தட் ஸ்லோ யூ டவுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.